வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே எங்கே வந்திருக்கோம்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல எங்கேருந்து நானும் பகுசனும் வந்திருக்கோம். பகுசன் வாங்க எங்கே போகிறோம் என்றால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து காட்டிருக்கு. சர்ப்ரைஸை விடைச்சிட்டீங்கன்னு என்னன்னா சூரியகாந்தி பூ இதான ரெண்டிங்கில் ஒரு ஜாதகத்தில் அந்த ரெண்டிங்கை நாங்களும் உங்களுக்கு காட்டுவோம்னு வந்தாங்க. உங்களுக்காக சூரியகாந்தி இது பின்வளமா பாருங்க எவ்வளவு சூரியகாந்தி பூ வச்சிருக்காண்டு. ஒரு தனி மனிதன்ற உழைப்பு. அவர் இதுல இருந்து சூரியகாந்தி எண்ணெயை தயாரிக்கிறக்காண்டி இந்த பூக்களை நட்டுருக்கார். இது எங்க இருக்குன்னா அராலியிலே இருக்கு. நாங்களும் அதை பார்த்து இந்த ரசிபவன் வந்து அவங்களுக்கும் காட்டுவோம். அவர்கிட்ட விவசாய நாங்கள் கேட்க விரும்ப இல்லை, இதுல இருந்து பாக்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம். நீங்களும் இந்த அழகா பாருங்க. கேமரா வேணும் சூரியகாந்தி ஒரு சின்ன சூம் பண்ணுவோம். இதுல சின்ன பூ காட்டுங்க, சின்ன சூரியகாந்திய கிட்ட வச்சு காட்டுங்க, அப்படி நல்லா இருக்குங்க பாக்கலாம். பூ அடிக்கிற விளையாட்டுகள் இருக்கக்கூடாது. அந்த சில உலகங்கள பேரண்டாவே இது பிடிச்சிருக்கு. சூரியகாந்தி பூ உதிருமாம். நாங்க உள்ளுக போய் நடந்திருந்தால் அதுக்காண்டி உள்ள எங்களை அலோட் பண்ணிடலன்னா நாங்கள் ஒரு ஜானமே ஆயிட்டானே. நாங்க காதல் ஜோடிகள் நினைக்கிறேன். அது சூரியகாந்திய கிஃப்ட் பண்றதுக்காண்டி நிறைய ஜோடிகள் வந்திருக்கிறோம். இவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்கணும் இதை பாக்குறாங்க. இது ஒரு முயற்சி. ஆனா இதை நீங்களும் செய்யலாம். நிறைய பேர் இந்த தொழில் முயற்சியை ஈடுபடலாம். இப்ப இது உதிர்ற டைம் வந்துட்டு இங்க உதிர்ந்து கொண்டு சில பூக்கள் நீங்களே பார்க்கலாம். இது ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற வழியா பயங்கர இதா இருக்கு, வடிவா இருக்கு இந்த கோயிலை பார்க்கவும். இந்த ஒவ்வொரு ஆனந்த கஷ்டத்தையும் காட்டுங்க. பிள்ளைய கூட்டிட்டு போட்டு எடுக்க அந்த ஆண் அது உண்மையா ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலமா இருக்கும். இந்த வயல் ஃபுல்லாவே வச்சதை விட நல்லா இருக்கும். இதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க இதை பாக்குறதுக்காக. இதுதான் உண்மை. இதெல்லாம் பாக்குறதுல ஒரு கிழமைக்குள்ள வரணும். இந்த இடத்த நீங்க பார்க்கணும்னா அராலிக்கு வரணும். எங்களுக்குன்னு தெரியாது, நாங்கள் ஒரு லொக்கேஷன் போடுறோம். நாங்களும் லொக்கேஷன் பார்த்தா வந்து நாங்கள் இது ஆனா ஒரு தான் நிற்கும். ஏன்னாடா பூக்கள் உதிர்ற டைம் வந்துட்டு காலம் வந்து சில பூக்கள் எல்லாம் நீட்டாது, சில கொண்டு போடுற டைம் வந்துட்டு. அதெல்லாம் நீங்க அதுக்கிடையில வந்து இந்த கடைசியை பார்க்கலாம். இல்லை நாங்க வீடியோ போடுற வீடியோலையாவது தரோம். ஆனா இது ஒரு அடி அளவுல வச்சிருக்கோம். ஒரு பூவும் உயரங்கள் நினைக்கிறேன் 1 2 3 4 5 ஒரு பாத்தியில 5க்கு 50 கண்டு வச்சிருக்கிறேன். 1000 கண்டுக்கு மேல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அவரை தங்க வைக்கணும், அவரே அவர் கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இதுக்குள்ள வந்து நீங்க போட்டோ எடுக்கணும்னா 1000 ரூபாய் பேமெண்ட். அப்படி நீங்க வெளியில இருந்து கதைக்கணும்டா 1000 தேவையில்லை. நீங்க வெளியில இருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு போகலாம். சரி, நன்றி. எங்க வந்து நேராளி எங்களுக்கு இடமா விடான்னு தெரியல. நான் வடமராட்சியிலிருந்து வரோம். அண்ணா கேட்டது வேறான் இந்த சூரியகாந்தி தோட்டத்தின் முதலாளி. ஆனா அவங்களை அறிமுகப்படுத்திக்கணும். வணக்கம். நாங்கள் வந்து இது வந்து அராலி மத்தியில், அதாவது வட்டுக்கோட்டை அருகாமையில் அராலி மத்திய கிராமத்தில் அராலி தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக தான் இந்த தோட்டம் அமைக்கப்பட்டது. நாங்கள் வந்து விதிஷன், என்னுடைய பேர் விதிஷன். நாங்கள் விடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்கிறோம். அந்த வகையில் வந்து எங்களோட ப்ராடக்ட் ஒரு வகையாக இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கான எங்களுக்கு மூலப்பொருளை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த ஒரு ரயில் வேஷனாக மக்களின் பார்வைக்கு அதன் பயனை ப்ராக்டிக்கல் ரீதியாக தெரிவிப்பதற்காகவே இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். ஆனா இந்த தோட்டத்தை ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணினது? அதாவது எங்களோட இது வந்து எங்களோட உற்பத்தி சார்ந்த ஒரு உற்பத்தியாக தான் நாங்கள் இந்த சூரியகாந்தியை நாங்கள் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட கேள்வி வந்து என்னன்னு சொன்னால்
பாரிய அளவில் வந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு எண்ணெய் வகையாக இந்த சூரியகாந்தி எண்ணெயை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எண்ணெய் சார்ந்த உற்பத்தி செய்வதால் இந்த எங்களுக்கு கேள்வி வந்து இந்த சூரியகாந்தி எண்ணெயை வந்து இங்கே வந்து உற்பத்தி செய்து நாங்கள் மாற்றி இறக்குமதியை மாற்றி ஏற்றுமதியாக மாற்ற முடியாதா என்ற ஒரு நோக்கத்துக்கு அமைவாக இந்த முயற்சி செய்வதில் முதல் வந்து நாங்கள் ட்ரையல் வெர்ஷனை நாங்கள் போட்டோம். அது வந்து எங்களோட சூழலுக்கு பொருத்தமானதா வரமா அல்லது எங்களோட லேண்டுக்கு மண்ணுக்கு உகந்ததா, அது மேலதிக நாடுகளை பார்த்தோம்னா பேரிகள் நாங்கள் தேயிலை என்ன மாதிரி பெரிய அளவில் பயிற்சியை செய்கிறோமோ அந்த அளவு பெரிய அளவில் அவங்க பயிற்சியை செய்கிறாங்க. அது பெரிய ஒரு வருமானத்தை கிட்டக்கூடியது இல்லை அவங்கள நாட்டில் இருக்கு. அப்பயே நீங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன பொருள் இந்த பைக்கில் பார்த்தோம்னா ஒரு கூடு மாதிரி, ஒரு கூடு தண்டவாளம் எப்படி வளருமோ அதே மாதிரி ஒரு தாவரம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு பெரிய பராமரிப்பு இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லேண்டுக்கு பொருத்தமாக இருக்கு. இதுக்கு பீடக்கொல்லி பீடநாசிகளும் தேவையில்லை. அது இயற்கையாகவே அந்த தன்மையை கொண்டிருக்கிறதால மிக 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 பொருத்தமான ஒரு தாவரமாக இருந்தும் கூட இதுவரை காலமும் நாங்க வந்து அதுக்கான முக்கியத்துவத்தை செலுத்தாம என்றுதான் எங்களோட கேள்வி. ஏனென்றா நாங்க இந்த பயிற்சியை மேற்கொண்ட முதலாவது இதுல தெரிய வந்து என்ன சொன்னா 20 வருஷங்கள் முன்பு எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள்ல இது வந்து பரவலாக பயிர் செய்யப்பட்டதாகவும் நாட்டின் பிரச்சனை காரணமாகவும் அதன் சீட்டிலிருந்து தொடர்ச்சியை எடுக்க முடியாத காரணமாகவும் அது கைவிடப்பட்ட நிலைமையாகவும் எங்களுக்கு தெரிய வந்தது. இது செய்த இது வந்து நாங்க இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து நாங்க இதை பயிர் செய்தோம். நாங்க அப்ப அடுத்த கட்டமா நாங்க இந்த சீட்டை 2ஆம் முறையாக நாங்க வந்து இதை விநியோகிக்கிறோம். அதாவது எங்களை இறக்குமதி செய்து எடுக்கும்போது 8000 வரையாக பெற்றிருந்தாங்க. நாங்க 1500 ரூபாய் பெறுமதி கிட்ட நாங்கள் கொடுக்கக்கூடிய இருக்கு. இது 500 ரூபா பெறுமதிக்கு நாங்க மேலதிகமாக எல்லாம் செய்யும்போது வேற ஒரு எள்ளு இந்த விலைக்கு நாங்க ஒப்பாக இது கொடுக்கக்கூடிய இருக்கு. இதோட விளைச்சல் கூடவா இருக்கு. இப்ப குறைந்த அளவுல பயிர் செய்து கூடிய அளவு விளைச்சலையும் செலவில்லாமையும் ஒரு கூடு என்று நான் உதாரணம் சொன்னதுன்னா விலங்குகளும் நல்ல கூடு வளர்றதுக்கு நாங்க செலவு செய்யணும் முடியல. தண்டை வளர்ற மாதிரி அதே நேரம் மூடு பயிராக செய்தோம்னு சொன்னா எங்களுக்கு 2 in 1 நாங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த விதைகளை நாங்க இப்ப வெளி இளைஞர்கள் வாங்கணும்னா அதுக்கான உங்களோட நாங்க எங்களோட நோக்கம் இந்த பயிர் செய்ய முன் வருவதற்கான விதைகளையும் நாங்களே கொடுத்து அவர்களுடைய சந்தை வாய்ப்பையும் நாங்க ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக. இந்த இதுக்கான கொள்வனவு செய்யற தாக்கல் இருக்கும். அந்த சூர்யா கொள்வனவு செய்து நாங்களே கொள்வனவு செய்யறதா இருக்கு. எங்களுக்கான தேவைக்காகத்தான் இதை ப்ரமோட் பண்றோம். இது வந்து நாங்க எங்கட நோக்கம் நாங்க தான் செய்யணும் இல்லை. இதை பார்த்து நிறைய கம்பெனிகள் முன் வந்து செய்வார். எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வந்து நாங்க எங்களோட நோக்கம் வந்து இந்த ஒன்றை மாற்றி இம்போர்ட்டை எக்ஸ்போர்ட்டா மாற்றுறதான் எங்களோட நோக்கம். இப்ப எங்களோட நோக்கம் வந்து மற்றது எங்களோட இளைஞர்களே வந்து இந்த ஃபீல்ட்ல கொண்டுறோம். அதாவது ஒரு ஒன்றப்பினரா வந்து உருவாகும் போதுதான் எங்களோட நாட்டில் பொருளாதார ஏற்பட்ட இதை வந்து மாற்றி அமைக்க முடியும். அப்ப நிறைய கேள்வி வந்து எங்களோட சகோதரர்கள்ட்ட இருக்கிற கேள்வி சரி என்னன்னு சொன்னா வேலை வாய்ப்பு இல்லை என்றதை இந்த கேள்வியை நாங்க நிவர்த்தி செய்வோம்ன்றதுக்காக இந்த ஃபீல்ட வந்து பாரிய வருமானத்தை நாங்க பெற்றக்கூடிய இருக்கோம். இப்ப நான் வந்து அதை அனுபவ ரீதியாக காட்டினாதான் நம்புறதுன்றதால நாங்க டிரெக்டாவே வந்து இறங்கி இருக்கோம். சரி, என்னண்டா இந்த அண்ணா கனவேருக்கு ஒரு முன்னுதாரணம். ஏனெண்டா அதை சொல்றதுல நிறைய விடயம் இருக்கு. இந்த இலங்கையில நிறைய பொருளாதார பிரச்சனை, நிறைய வேலை வாய்ப்பின்மை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிச்சு கொண்டு சில இடங்கள்ல குறைந்த சம்பளத்துக்காண்டி வேலை செஞ்சு தங்களோட சுதந்திரம் இல்லாம வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இது இந்த அண்ணா தண்ட தொழில் முயற்சியால இப்ப நிறைய பேர் இதை மாதிரி முன் வரணுமென்றக்காண்டி இவரும் இதை ஒரு வீடியோல காட்டணுமென்றக்காண்டி தான் நாங்கள் இந்த இதுவும் எடுக்கிறோம். இவரை மாதிரி நிறைய பேர் உருவாகலாம். இதுக்கு உதவி செய்வார் இந்த அண்ணா. இந்த அண்ணா தொடர்பு கொள்ளணும்டா நாங்கள் வேண்டாம் தொடர்பு நம்பரை வேண்டாம் நாங்கள் எடுத்து தரோம். இவர் இது தொடர்பான விளக்கங்களையும் தருவார். எப்படி இந்த பயிர் செய்கிறது, என்ன செய்யலாம் வேண்டாம் ஆலோசனைகள் நிறைய வழங்குறதுக்கான நிறைய இது வச்சு